ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு எந்த பத்தி வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து நம்ம என்னோட பையனோட பர்த்டே விளாக் போட்டிருக்கும் போது அதுல சொல்லியிருந்தேன் இல்லையா, வெயிட் லாஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட்லயும் கேட்டிருந்தீங்க. அதனாலதான் சரி, அதை கிளியர் பண்ற விதமா இன்னைக்கு வீடியோ ஷேர் பண்ண போறேன். சில பல டவுட்ஸுக்கும் நான் ஆன்சர் சொல்ல போறேன். நேத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க என்னோட பையனுக்கு. முத நாள்ல இருந்தே பண்ணிட்டு இருந்தீங்க. நேத்து விளாக் போட்டதுக்கு அப்புறமும் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் செல்லக்குட்டி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு உங்களோட குழந்தைங்களை எப்படி சொல்வீங்களோ அந்த மாதிரி ஒரு 11 கேர் கொடுத்து பேசுறீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காம நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் இன்னும் போய் சேரும். சோ அதனால மறக்காம லைக் பண்ணிடுங்க. நிறைய நிறைய நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ நான் சொல்ல வந்ததுக்கு வரேன். அந்த வெயிட் லாஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வெயிட் லாஸ் ஆயிட்டேன். உங்களுக்கே தெரியும். என்னோட நிறைய பேர் சொன்னீங்க, சிஸ்டர் நீங்க ஆல்ரெடி லாஸ் பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருக்குன்னா நாங்க இந்த வீடியோஸ் மூலமா எங்களுக்கு ஐடியாஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இப்போ நமக்கு ஃபேமிலி கொஞ்சம் பெருசாயிட்டே இருக்கா இல்லையா, அப்போ நிறைய பேர் சிஸ்டர் பண்ணுங்க, எங்களுக்கு அப்பதான் மோட்டிவேட்டா இருக்கும். இன்னும் கூட 100 days சேலஞ்ச் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏதாவது நம்ம குறைக்கிற மாதிரி இருந்தா தானே சொல்ல முடியும். சோ நான் சேலஞ்ச் பண்றேன். ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஐடியாஸ் கொடுக்குற மாதிரி என்னோட வெயிட்டை நான் காட்டாம என்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்காதீங்க. ஆனா நான் ஹெல்தியா சாப்பிடுறது எப்படி வெயிட் லாஸ் சாப்பிடலாம் அப்படின்ட்டு டெய்லியும் நான் முன்னாடி 30 days கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? அதை வச்சு நீங்க அதே மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் நடக்கும். நிறைய பேர் இந்த 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில நான் இவ்வளவு வெயிட் குறைச்சிருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சுத்திக்கிட்டே இருக்கு என்னை பேச விடாம. இந்த மாதிரி நம்ம அதிலே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சோ அது மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். இது ஓகேவா என்னன்றத சொல்லுங்க. ஏன்னா இங்க பாருங்களேன், இப்போ என்னோட இந்த இடம்லாம் ரொம்ப ஒட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நேத்து என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நீ ரொம்ப குறைச்சிட்டே இருக்க, இதுக்கு மேல போச்சுன்னா ஒரு மாதிரியா இருக்கும். சோ நீ கொஞ்சம் இதுவே போதும்ன்ற மாதிரி சொன்னாங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா எனக்கு அதுவே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் இல்லையா. நம்ம வெயிட்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒல்லியா இருந்துட்டு இந்த மாதிரி ஷேப், இந்த மாதிரி நல்லா கண்ணம்லாம் ஒட்டி போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஏறவே ஏறாது. நம்ம பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணிட்டு இன்னும் ஏன் பண்ணி நம்ம ஏதோ நோயாளி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருவோம். ஏதோ சொல்லுவாங்களே, நம்ம எல்லாம் இதுக்கு மேல வெயிட் லாஸ் பண்ணா நம்ம மூஞ்சியை நம்மளே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துரும். சோ அதனாலதான் சரி, எல்லாருக்கும் உங்களுக்கு ஐடியாஸ் சொல்ற மாதிரி நம்ம வீடியோஸ் கொடுக்கலாம். எப்படின்னா நான் டெய்லியும் வெயிட் எல்லாம் காட்ட மாட்டேன். ஏன்னா என்கிட்ட இருந்து நீங்க வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேண்டாம். அது ஓகேனா எனக்கு சொல்லுங்க. நான் கண்டிப்பா என்னோட ஹெல்தியான லைஃப் ஸ்டைல், அந்த ஃபுட் உங்களுக்கு நான் அந்த 30 daysல எப்படி இருந்தனோ அது மாதிரி நான் நிறைய வெரைட்டிஸ்ல உங்களுக்கு காட்டுறேன். அது ஒரு ஹெல்தியான இது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் உங்களோட வீட்டுல உள்ளவங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படின்னா நான் பண்றேன். ஏன்னா 50 days சேலஞ்ச் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போற மாதிரி இருக்கு, அது செப்டம்பர் அந்த மாதிரி. சோ அதனால நம்ம 100 days வச்சுட்டு நம்ம ஊருக்கு போயில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அங்க போயிட்டு நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம், அங்க உள்ளதை சாப்பிடுவோம், அந்த மாதிரி கிடைக்கிறது எல்லாமே சாப்பிடற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் இல்லையா. அந்த டைம் எங்களுக்கு எல்லாம் எப்படா கிடைக்கும் இருக்கும். இங்க மாதிரி டெல்லியில இருக்கும் போது நம்ம ஊருக்கு போற அந்த டைமிங். சோ அந்த மாதிரி அந்த டேஸ் நம்ம ஸ்பாயில் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான் சரிங்களா, நான் இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன். என்னோட வெயிட்டை காட்ட மாட்டேன். என்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெடியூஸ் இருக்கும்னு நம்ம ஏன்னா நான் ஆல்ரெடி லாஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஏதாவது குறைக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, நோயாளி மாதிரி ஆயிடுவேன். உங்களுக்கே தெரியும். நிறைய சிஸ்டர்ஸ் ஆனா சொன்னீங்க முன்னாடியே, சிஸ்டர் நீங்க இதுவே போதும், ரொம்ப இதுவாயிடும் சிஸ்டர் அப்படின்னு, உங்க ஹெல்த்தை பாருங்க, நீங்க ஐடியா கொடுங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் சிஸ்டர் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் நேத்தான் சொன்னாங்க, நீ ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி ஆயிட்டே போற அப்படின்னு சொன்னாங்க. சின்ன பிள்ளை மாதிரி ஆகுறது ஓகே, பட் இப்போ நம்மளோட வெயிட் ஏறும்போது நம்ம அப்படியே சீனியர் இன்னும் கொஞ்சம் ஒரு 5-6 வயசு அதிகமாகுற மாதிரி இருக்குது. ஆனா நம்ம ரொம்பவும் குறைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா. சோ அதனாலதான் நான் அந்த 30 days எப்படி பண்ணணும் அதே மாதிரி இந்த 50 days நான் கொடுக்குறேன். அதுக்கும் நீங்க ஓகேனா எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கரெக்டா சொல்லுங்க. நான் அதுக்கு ஏத்தாப்புல பண்றேன். நான் வெயிட்டை மட்டும் காட்ட மாட்டேன். ஏன்னா அதை நான் பார்க்க முடியாது இல்ல. நான் ஹெல்தியா சாப்பிடுறேன்.
ஸோ இதை மெயின்டைன் பண்ற மாதிரி நான் வந்து போய்ப்பேன். ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன். ஓகேனா மறக்காம சொல்லுங்க. ஏன்னா அதுவே எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்ததுங்க. அதுதான் உங்ககிட்ட கிளியர் பண்ணலாம் இன்னைக்கு அந்த வீடியோ மூலமா அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி பாருங்க நல்லா வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு கிளைமேட்டு. ஆனா சூடு பாருங்களேன், வேர்ப்பும் வடிஞ்சிட்டு இருக்கு, மழையும் பெஞ்சிட்டு இருக்குது. இந்த ரொம்ப வந்து இந்த சூழல் எல்லாமே வந்து மாறிட்டே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் எப்பவுமே நீங்க என்ன ஒரு நம்ம காலையில சாப்பிட்ற டிஃபன் ஐட்டம்ஸே வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து கொடுத்து விடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டெல்லியில ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படின்னா பாத்தீங்கன்னா சப்பாத்தி கூட ஏதாவது ஒரு சப்ஜினா நம்ம தொட்டுக்கிறதுக்கு சாப்பிடுற ஒரு விஷயம் அதுதான் வந்து வச்சுப்பாங்க. கிரேவியோ தாலோ இல்லைன்னா ஒரு பொரியலோ வச்சு அந்த ரொட்டியை சாப்பிட்டுருவாங்க. இங்க வந்து அதுதாங்க, சாதம் என்னைக்காவது ஒரு நாள் தான் வந்து அதுவும் கொஞ்சமா தான் வந்து எடுத்துப்பாங்க இங்க உள்ளவங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்க உள்ள ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொடுத்து விடணும் இல்லையா. அங்க பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி ரொட்டினா சப்பாத்தி தான், அதுதான் வந்து சாப்பிடுவாங்க. சோ அதனால நம்ம டிஃபன் ஐட்டம்ஸ்ல நிறைய இருக்கு இல்லையா. சோ அதை வந்து நான் வந்து பேக் பண்ணி கொடுத்து விடுறேன். 7:30 மணிக்கு அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிடுறான் அப்படின்னா வச்சுக்கோங்க, 11 மணிக்கு அவங்களுக்கு வந்து லஞ்ச் பிரேக் வந்து இருக்கும் 11 மணிக்கு. அப்ப அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி தான் அந்த டைமிங். மதியம் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 2-3 மணி போல அவன் வந்து சாதம் வந்து நம்ம வீட்டுல இருக்கிறத வந்து சாப்பிடுவான். காலையில வந்து பால் மட்டும் தான் வந்து குடிச்சிட்டு போவான். சோ இது வந்து இங்க உள்ள லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அது சூட் ஆகுது. சோ அதனாலதான் வந்து இருக்கு. நிறைய ஆல்ரெடி வீடியோஸ்ல எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். பட் நீங்க வந்து புதுசா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். இதனாலதான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லயும் சொல்லியிருந்தேன். இல்ல நிறைய பேர் இன்னும் கேட்காம கூட இருப்பீங்களா, அவங்களுக்காக தான். சோ ஓகேனா அவ்வளவுதான். நிறைய பேர் இதுதான் சொல்றீங்க, நிறைய பேர் வெயிட் லாஸ் பத்தின டவுட்ஸ் எல்லாமே கேட்டுட்டே இருக்கீங்க. நம்மளோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சுமே போய் பாருங்க, நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். சரி, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த 50 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நான் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எப்படி எல்லாம் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு எப்படி பண்றேன், எனக்கு நான் எப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்றேன். பட் என்கிட்ட வெயிட் வந்து லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு கண்டிப்பா எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் வெயிட் லாஸ் ஆயிட்டேன். நான் வந்து மெயின்டைன் தான் வந்து பண்ண போறேன். ஓகேனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கரெக்டா சொல்லிடுங்க, அதுக்கு ஏத்தாப்புல பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க நினைக்கிறேன். எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. இதை சொல்றதுக்காக தான் நான் வந்து அந்த இதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா இருட் ஆயிடுச்சுன்னா வ்ளாக் எடுக்கவே முடியாது. இப்ப கூட நான் கிச்சனுக்குள்ள நின்று எதுக்கு எடுத்துட்டு இருக்கேன்னா, பிள்ளைங்க அந்த சைடு இருக்காங்க, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் லீவு, அவங்க எல்லாம் அந்த சைடு இருக்காங்க. சரி, அவங்களுக்கும் தொந்தரவா இருக்க கூட நம்ம வேலையும் நம்ம பார்க்கணுமே சொல்லிட்டு கதவை அடிச்சுட்டு இப்படி எக்ஸாஸ்ட் கூட போடல. எல்லாமே சவுண்ட் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா நான் பேசுறது, அதனால வெந்து ஊத்துது பாருங்க. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஆனா அப்படிதான் இருக்குது கிளைமேட். ஓகே, அவ்வளவுதாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தொடர்ந்து இந்த வெயிட் லாஸ் இல்லைங்க, என்னோட ஃபேமிலி பிளாக்ஸ் எல்லாமே பிடிச்சுதான் நீங்க எல்லாருமே பாக்குறீங்க. ஏன்னா எனக்கு அது எல்லாமே தெரியும் இல்லையா, ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லயுமே நம்ம வந்து அதை உணர முடியும். ஸோ உங்களோட தொடர்ந்து ஆதரவை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நிறைய நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.